இதை பட்டன் அமைக்கிறாது ஓகேவா, கையை வரல. ஓகே, இப்போ இந்த இது எப்படி வைக்கிறோம், இந்த இடம் 100, 100 <90. அப்போ இங்கேருந்து எந்திரிக்கணும். இங்கேருந்து எந்திரிக்கும் போது எப்படிமா வரும், 0,0 100 <0 தான் வரும். ரைட்டா, இதுலேயே வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ்னா இருக்குது. அப்போ 100 <90. ரைட்டா, இப்படி எந்திரிக்குது. அப்புறம் அதுலேருந்து 180 வரணும், அது மாதிரி. ஸோ கொஞ்சம் தப்பாக வரும் எனக்கு. சரியா, இப்போ விரல் மட்டும் வச்சு எல் வச்சுட்டு 0,0 இதை எங்கேனாலும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கொடுத்துட்டு 100 <0. ஓகேவா, அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சா. அப்புறம் 100 <90 அப்படின்னா ஆங்கிள்னு அர்த்தம். இப்போ இங்கே போகுதா, அந்த சைடு போகுதா. அப்போ 100 <180 இது போகுதா. 100 <90. ஓகே, அப்போ டிஎஸ் போயிட்டு இங்கே டைனமிக் இன்புட் போய் செட்டிங்ஸ் போய் அப்சல்யூட் இருக்குது, கார்ட்டீசியன் இருக்குது, போலாரில் மாற்றிக்கணும். போலார்லேயே இப்போ அப்சல்யூட் தானே வரைகிறோம். ரைட்டா, ரைட். எல் 0,0 அதான் சொல்கிறது. நீங்கள் எவ்வளோ தெளிவாக படிச்சிங்கனாலும் அது என்ன ஆகும், சில மிஸ்டேக்ஸ் வரும். ஓகேவா, 100 <90. ஓகேவா, எல் 0,0 100 <0. ஓகே, 100 9. ஆமாம், <90 இல்லை போட்டோம்னாலே அங்கே போயிடுதா. 100 இல்லை <45. இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வந்துகிட்டே இருக்குப்பா. அப்சல்யூட் வென் கமாண்ட் ஆஸ் பாயிண்ட்டு, போலார், பார்ட்டிஷன். டிஎஸ் போட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங்ஸ் இருக்கா, இதில் செலக்ட் ஆல் பண்ணிடுவோம். செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் டைனமிக், திரும்பி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் டைனமிக் ஸ்னாப். ஓகேவா, யூஎன் இன்க்ரிமெண்டல் ஆங்கிள்னு ஒன்று கேட்கும். ஓகே, டைரெக்ஷன் கிளாக் வைஸ் ராவாக கொடுத்தோம்னா அப்படி இருக்கும். எல் 0,0 100 <0. ஓகேவா, 100 <90 100 45 வரும். ஸ்ட்ரெயிட்டாக வரும். F10 போட்டு ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு இது என்ன மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்டா, இப்போ 270 இந்த பக்கத்தில் காட்டுதா, தெரியுதா, 270ன்னு காட்டுதா. அப்போ நம்ம இருக்கிற சிஸ்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 100 <270 காட்டுது. இதுக்கு தான் போலார் ட்ராக்கிங் ஆன் பண்ணுறோம். அப்போ
டிஎஸ் போட்டு போலார் ட்ராக்கிங்கில் இப்படி காட்டுது. அப்போ ட்ராக் ஆகுதுங்க. இப்போ அதே இது டைனமிக் இன்புட் போய் நான் எதில் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் போலாரில் கொடுத்தா கரெக்டாக இருக்குமா, எதில் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? எப்பயுமே என்ன காட்டுது, 90 இங்கேருந்து காட்டுதா. அப்போ 100 லெஸ்ஸர் தென் 90 கிளாக் வைஸில் வருதா. அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம மாற்றி வச்சோமா, டிஎஸ் போலார் ட்ராக்கிங் அடிஷ்னல் ஆங்கிள்ஸ் இதில் யூஎன் அதில் போயிட்டு டைரெக்ஷனில் போய் என்ன பண்ணோம், கிளாக் வைஸ் எடுத்து விட்ருங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்தது என்ன மாதிரி கொடுத்துருக்கோம்னா அந்த கோஆர்டினேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? கோஆர்டினேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த இருக்கா. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது போலாரில் ரிலேட்டிவில் கொடுத்துருக்கோம். புரியுதா? போலாரில் ரிலேட்டிவ் கொடுத்தது தான் கொஞ்சம் நமக்கு ஒத்து வருது. கொடுத்துட்டு போலார் ட்ராக்கிங்கில் 90 டிகிரிக்கு ஸ்னாப் வச்சுருக்கோம் இல்லையா. இதில் நம்ம 30-30க்கு வைக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு லைன் எடுத்துக்கோங்க. இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு காட்டும். இது 30, இது 30, 60 ஆச்சு. இது 90 வருதா. அப்போ 100 லெஸ்ஸர் தென் 90 கிளாக் வைஸில் இருந்தது அப்படியே மாறும். ரைட்டா? என்ன திரும்பிக்கிட்டு டிஎஸ் ஓகேவா, டிஎஸ் 90 ஓகே ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டைனமிக் இன்புட் அப்சல்யூட் போலார் இதையும் அப்சல்யூட் வச்சுக்கோங்க. போலார் ட்ராக்கிங் அப்சல்யூட் எல்லா இதையும் வச்சுட்டு கொடுங்க. இப்போ கொடுத்து பாருங்க 48 ஓகே. அப்போ 100 லெஸ்ஸர் தென் 90 கிளாக் வைஸில் கொடுத்தா இப்படி வருது. ஓகேவா? 3 செட்டிங்ஸை திரும்ப நான் சொல்கிறேன். டிஎஸ் கொஞ்சம் குழப்பம் இதாக இருக்கா. போலாரில் நம்ம என்ன வச்சுருக்கோம், ரிலேட்டிவ் வச்சுருக்கோமா. ஓகேவா? போலாரில் ரிலேட்டிவ் வச்சுருக்கோம். வச்சுட்டு இங்கே என்ன வச்சுருக்கோம், இங்கே ரிலேட்டிவில் இருக்குது. ரைட்டா? அங்கேயும் ரிலேட்டிவில் இருக்கணும். எங்கே டைனமிக் இன்புட் 1 2 3 அதில் போய்ட்டு அதுலேயும் ரிலேட்டிவில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அதை வரைய முடியும். இப்போ நான் இங்கே இப்படி என்ன செஞ்சுட்டேன், 90 இங்கே கொடுத்தேன். அந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு 90. அப்போ இங்கேருந்து நான் 180 டிகிரி தானே கொடுக்கணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து 100 லெஸ்ஸர் தென் 180 இதுதா. அப்புறம் 0,0 அவ்வளோதான். 0,0 ஓகேவா? இப்போ நான் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கணும். 100 லெஸ்ஸர் தென் 90. அப்புறம் என்ன வரும், 100 லெஸ்ஸர் தென் 180. ஓகேவா? அப்புறம் என்ன வரும், 0,0. சரி சார், என்ன மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ்க்கு போகணும். புரியுதா? என்ன பண்ணணும், யூனிட்ஸுக்கு போய் கிளாக் வைஸை எடுத்து விட்டுருக்கு. ரைட்டா? ஏன்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் போகிறோம். அதை எடுத்து விட்டுட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ணணும், அடுத்து டிஎஸ் கிராஃப்ட் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே இதில் போய் போலார்லேயும் ரிலேட்டிவ்லேயும் வைக்கணும். ஓகேவா? போலார்லேயும் ரிலேட்டிவ்லேயும் வைக்கணும். வச்சுட்டு இங்கே போலார் ட்ராக்கிங்கில் ரிலேட்டிவ் கான்செப்ட் வச்சா தான் கொஞ்சம் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி அந்த பச்சை கலரில் காட்டுதா. ஓகேவா? இப்போ இது அந்த இதை நம்ம அடிஷ்னல் ஆங்கிளில் கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஒரு குட்டி குட்டி ஆங்கிளாக கொடுக்குறேன், 5 டிகிரியாக கொடுக்குறேன். எப்படி ஆகும், எனக்கு 5 டிகிரிக்கு அந்த ஸ்னாப் வேலை செய்யும். புரியுதா? அவ்வளோதான். இப்போ இதை வச்சுக்கிறத பொறுத்து தான் நமக்கு இதாக இருக்கும். ரைட்டா? இப்படி தான் வரும். இதிலேயே அட்டு வந்து இப்போ நம்ம கொடுத்தது ரிலேட்டிவில் கொடுத்ததுனால அந்த சிம்பிளை வந்து நம்ம பயன்படுத்தாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ நான் இதே க்யூபை நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கோஆர்டினேட் வச்சு அதெல்லாம் இப்போ லைன் பை லைனாக வரைகிறேன். ஒரு ஸ்பேஸில் வரைகிறேன். 55,55,55 3Dயில் பார்த்துங்க. 55,55,55 ரைட்டா? 55 அப்படி போட்டு ஒரு பாயிண்டில் ஸ்பேஸில் நிற்கிது.
ஓகேவா? ஸ்பேஸில் ஏதோ ஒரு புள்ளியில் நிற்கிது. அப்போ ரிலேட்டிவ் க்யூப் ரிலேட்டிவ் க்யூப் ரைட்டா? இப்போ இந்த இடத்துலையும் தப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? இந்த இடத்துல இசட் என்டர் ஏ என்டர் எல்லு ரைட்டா கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வரைகிறேன் 55, ஓகேவா? 55, ஆமாம் 55 வரைஞ்சிட்டோமா? இப்போ எல்லு எடுக்கிறோம். எல்லு எடுத்துட்டு இப்போ என்ன செய்கிறோம்? 55, 55, ஓகேவா? இதோ போதும், கொஞ்சம் குறைச்சி வச்சுப்போம். ஓகேவா? 22, 22, ஓகேவா? ஒரு புள்ளியில் நிற்கிது ஏதோ ஸ்பேஸில். அங்கேருந்து நான் எக்ஸில் போகணும். எனக்கு இதை பற்றி கவலையே இல்லை. அப்போ என்ன செய்கிறேன்? 100, 0 அட்டு ரைட்டா? அட்டு கொடுத்தேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். என்ன செய்கிறேன்? அட்டு 100, 0, 0. அப்போ எக்ஸில் போயிடும். புரியுதா? ஸ்ட்ரைட்டா புரியுதா? ரைட். இப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்கேன்? அட்டு 100, 0, 0. புரியுதா? அடுத்து என்ன கொடுப்பேன்னா அட்டு அந்த பாயிண்ட் வந்து எனக்கு வெளியில் போகணும். அப்போ அட்டு 0, 0, என்ன வரும்? 100 இசட்டில் போகும் ரைட்டா? அப்போ அதை இங்கே கொடுக்குறேன்னா அட்டு 0, 0, 100 சரியா? அப்போ வருமா? இங்கே வந்துருச்சா? இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சா? இப்போ இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து எக்ஸில் தானே நம்ம போகணும். எக்ஸில் போகணும்னா எனக்கு இங்கே என்ன வரும்? அட்டு -100, 0, என்ன வரும்? 100 இசட்டில் 100 சரிங்களா? இசட்டில் 100. அப்போ ஈஸியாக இருக்கும் இது. இங்கே அட்டு -100, 0, 100 ஓகே. 100 போயிடுச்சா? போயிடுச்சு. அப்போ அங்கேருந்து நான் கீழே ஒய்யில் தான் இறங்கணும். அப்போ அட்டு என்ன வரும்? ஒய்யில் இறங்கினா 0, -100, 0 இங்கேருந்து கீழே இறங்கணும் சரியா? இசட்டு சரி. இந்த இடம் என்ன வரும்? அட்டு 0, 0, -100 இசட்டில். ஓகேவா? கீழே வந்துச்சா? அப்போ இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறது அட்டு 0, 0, -100 சரியா? அப்புறம் இங்கேருந்து இங்கே வரலாம். இங்கேருந்து என்ன எனக்கு அது பற்றி அந்த இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனா நான் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி தெரியுதா? இங்கேருந்து பாயிண்டில் ஆரம்பிக்கிறதானா பார்க்க மாட்டேன். இங்கே வரணும்னா எனக்கு ஜஸ்ட்டு நான் எங்கேருந்து வரேன்? இங்கிட்ட இருக்கிறது எக்ஸு மைனஸு, இங்கிட்ட இருக்கிறது இங்கிட்ட இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ், இங்கிட்ட இருக்கிறது மைனஸ் எக்ஸ். அப்போ அட்டு -100, 0, 0 இங்கே அடிக்கணும். என்ன பண்ணுறோம்? கண்ட்ரோல் பி சரி ரிலேட்டிவ் சரியா? மாற்றிடுவோம். இதாக இருக்கா? மாற்றிட்டு செட்டிங்ஸு அப்சல்யூட் கார்ட்டீசியன் ஓகே ஓகே அது அப்படியே இருக்கலாம். ஓகே. கண்ட்ரோல் சி என்ன செய்யணும்? எல்லு கண்ட்ரோல் டி வந்துருச்சா? ரைட் அடிச்சாச்சு. எல்லு 22, 22, ஓகேவா? அடுத்து இங்கேருந்து அடிக்கணும். அட்டு 100, 100 ஓகேவா? அடுத்து அட்டு 0, 0, 100 புரியுதா? என்ன பண்ணணும்? இங்கே அடிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும்? இதை அடிக்கணும். கண்ட்ரோல் சி இதை அடிக்கணும். போதா? அடுத்து இப்படி அந்த கோஆர்டினேட்டை நம்ம இதாக கொடுத்தோம்னா கூட நமக்கு வேலை செய்யாது. ஓகே. அடுத்து ஓகே இதை எடுத்து விட்டோம். இப்போ நம்ம அட்டு -100 இருக்குமா? எப்படி இந்த இடத்த நம்ம அந்த சைடு +6 -6 நம்ம வைக்கிறது ஆக்சிஸ் அமைந்துருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம மேலே போகணும். அப்போ இங்கே என்ன வரும்? அட்டு சொல்லுங்கள் எக்ஸல் 0 ரைட்டா? 0, 100 ஓகேவா? இப்போ இது அப்படியே ஓகே இருக்குதா?
ஃபஸ்ட்டு 0,0, 100 போயிடுச்சா. அப்புறம் இங்கே இந்த பாயிண்ட்டு, அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு நம்ம போகிறோமா, இங்கே போயிட்டால் நம்ம திரும்ப கீழே வர முடியாது. அதனால் இங்கே போகணும், இங்கே போகணும். இந்த மாதிரி மிஸ்ஸிங் பாயிண்ட் இருக்க தான் தெரியும். இதை நீங்களே ஃபுல்லாக புரியும். சரிதா? அப்போ தான் புரியும். புரியுதா? இதுலேயே நான் ஆங்கிளில் கொடுக்கணும்னா என்ன செய்யணும், இவ்வளோ செட்டப் நான் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ ஒரு சடையை பார்க்க, இது மாதிரி ஒரு பொருளை பார்க்குறீங்க, எனக்கு 3D ஸ்கேனிங் பண்ணணும். ஆனால் 1 செகண்ட் தான். இமேஜ் டு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 3Dயில் கொடுத்துரும். இது அப்படியே அந்த பொருளை இப்படி தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவோம். அப்புறம் எப்படி சார் நம்ம எப்படி சார் இன்ஜின்னா நம்ம பண்ண முடியல, இப்போ அடுத்து அதான் பார்க்க போகிறோம். ரைட்டா? இன்ஜின்னா நம்ம ஏன் சார் பண்ண முடியல. இப்போ இதிலேருந்து அப்படியே நம்ம கிரியோ கொடுப்போம்னா ஸ்னாப்பை அவனே கொடுத்துருவோம். ரைட்டா? நம்ம தான் நம்மளே கொடுப்போம். நம்ம என்ன செய்ய மாட்டோம், சாலிட் ஒர்க்ஸ்லேயே அவனே கொடுத்துருவான் ஸ்னாப்பை. இப்படி பண்ணினா வரும், இல்லாட்டி வராதுன்னு. கேட்டையாவோட சாலிட் ஒர்க்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ ஆட்டோகேட் தான் நமக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இது ஏன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக நம்ம பார்க்குறோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் புரியும். அந்த காலத்தில் இப்படி தான் வரைவாங்க, ஒவ்வொரு கோஆர்டினேட்டாக பிடிச்சி தான் வரைவாங்க. புரியுதா? அப்போ இதோட கான்டூரே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அவ்வளோதான். இதை அப்படியே எழுதிக்கிறீங்களா? அவ்வளோதான் தம்பி. இதில் இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடாது. ஆங்கிள் தான் நம்ம பார்த்தோம்னா குழப்பிடும். ரைட்டுங்களா? இது எதுக்கு கொடுக்குறேன்னா இதுவும் ஒரு மெத்தடு, அசம்பிளி மாதிரி இது ஒரு மெத்தடு. சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க, இதுலேருந்து எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா? நீங்களும் இது பண்ணிக்கோங்க. ஓகே.